Hi friends, welcome back to our channel. Today நான் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குலாம் ரிப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் நிறைய கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்டதையே கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் புதுசாக கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து இப்போ நான் ரிப்ளை கொடுக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை நான் என்னென்ன கொஸ்டின்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல தான் இந்த நோட்டில் தான் நான் வந்து கொஸ்டின்லாம் எழுதி வச்சுருக்கேன். அது போக நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து சைடில் வந்து நான் காமிக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணதில்லை அப்படின்னு நான் நினைக்கேன். பண்ணியிருக்கேன்னா என்னன்றது தெரியலை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் பட்டன் வந்துருச்சா சிஸ்டர், ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில்வர் பட்டன் வந்து எனக்கு வரல. அது வந்து 100K வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் சில்வர் பட்டன் வரும். 2K கூட நான் ரீச் பண்ணலை. அதனால் எனக்கு இன்னும் வந்து சில்வர் பட்டன் வரல. 2K வந்து வரப்போகுது, நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து வந்துடும். பார்க்கலாம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரியில் இந்த மாதிரி பாட்டு போடுங்கள் செம்மையாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா முக்காசி உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டாகிராம்னாலே நான் வந்து 90s சாங் தான் முக்காசி நான் போடுவேன். அந்த மாதிரி சாங் வந்து சாரியில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிமேல் பி சேஃப் தங்கச்சி. நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். சைடு வந்து அங்கே கொடுக்கேன். ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க இனிமேல் பி சேஃப் தங்கச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தங்கச்சின்ற வேடை கேட்டாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு அண்ணன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு அண்ணன்லாம் கிடையாது. ஆனால் தங்கச்சின்ற வார்த்தை வந்து சொன்னாங்க அப்படின்னாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். 4வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஹாய்க்கா, உங்கள் போஸ்ட்லாம் சூப்பர், உங்களுக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து என்னுடைய போஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் சொன்னதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். அது போக இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் வந்து வீடியோஸ் போடுறேன். 5வது, உங்களுடைய திறமைக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பேசும்போது ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியா, நான் பேசுகிறது வந்து ரொம்ப காமெடியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷம். என்னால் நீங்கள் சிரிச்சுக்கிறீங்கன்றது வந்து நான் கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிறேன். நானும் சந்தோஷப்பட்டுக்கிறேன், என்னால் நீங்கள் சிரிக்கீங்கல்ல, அதுக்காக. அழகாக இருக்கீங்கப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றி பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரலக்ஷ்மி அப்படின்னு இருக்கும். அந்த ஐடி பேர் வந்து பார்த்திங்கன்னா வீரலக்ஷ்மி அப்படின்னு இருக்கும். ஓவராக பண்ணாத அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அடுத்து வாயப்பாரு பண்ணி மாதிரி சி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்களே சொல்லிக்கிறதாக நான் நினச்சிக்கிறேன். அவங்க எப்படி போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க சொன்னதுனால நான் கவலைப்பட போகிறதும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோம் டூர் போடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் போடுறேன். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செவத்தை பாருங்களேன், ஒரு மாதிரியாக நல்லாவே இருக்காது. ரொம்ப வருஷம் ஆச்சு பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஹோம் டூர் போடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிறது எனக்கே பிடிக்கல. இதை போய் நான் வீடியோவில் என்னத்தை காமிக்க அப்படின்றத நான் இப்போ வந்து ஹோம் டூர் வந்து நான் போடலை. ஒரு நாள் போடுறேன். அவ்வளோ பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு போதும். அதனால நான் உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கிற வீடை வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஹோம் டூர் போடுறேன். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் போடுறேன், சரியா? அடுத்து, நீங்கள் தனியாக இருக்கீங்களா, அம்மா அப்பாலாம் எங்கே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எங்கே தனியாக இருக்கேன், என்னுடைய அம்மா அப்பா என் கூட தான் இருக்காங்க. அவங்கள வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வராதனால நீங்கள் அப்படி கேட்கிங்களா என்னன்றது தெரியலை. என் கூட தான் இருக்காங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட தான் நான் இருக்கேன். எப்பயுமே இந்த கொஸ்டின் இருக்கும், லக்ஷருள் என்ன ரிலேஷன் சொல்லுங்கப்பா, அவங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய ரிலேட்டிவா, அவங்களுடைய சிஸ்டரா நீங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்கள பற்றியே கேட்கிங்க. நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். லக்ஷனாவும் அரளனியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன் கிடையாது. எனக்கு இன்ஸ்டாவில் யூடியூப்பில் தான் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து டிக்டாக்லேயே எனக்கு தெரியும். ராமண்ணா லக்ஷனா வந்து வீடியோஸ் போடுவாங்க பார்த்திங்களா, அப்போ இருந்தே எனக்கு தெரியும். அப்போ இருந்தே நான் வந்து அவங்க 2 பேர்த்துக்கு மேலேயும் பைத்தியம், பயங்கர பைத்தியம். அவங்களுடைய ஃபேனுன்ட்டே நான் சொல்லுவேன். அப்போ இருந்தே எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் வந்து வச்சாங்களா, மேரேஜ் அப்போ தான் நான் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு பழக்கம். இப்போ மாதிரி கிடையாது. லக்ஷனா வந்து அண்ணா எனக்கு, அருளினி வந்து அண்ணி, அவ்வளோதான். கூட பிறந்த அண்ணா மாதிரி. இப்போ வந்து ஃபேமிலி, இன்ஸ்டா ஃபேமிலி, யூடியூப் ஃபேமிலி ஆயாச்சு. நான் இந்த வீடியோ பார்த்து தான் சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த வீடியோன்னு தெரியலை, ஆனால் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு.
யூடியூப்பில் போயிட்டு கொலாபரேஷன் பண்ணலாமா பாப்பா, ரிப்ளை பண்ணு பாப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாவுடைய ஐடி வந்து நான் கீழே கொடுக்கேன். நீங்கள் அங்கே இன்ஸ்டாவில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து கொலாபரேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிங்க. ஒருவேளை என் ஐடி வந்து உங்களுக்கு தெரியாதனால அப்படி கேட்கிங்களா என்னன்னு தெரியலை. நான் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கீழே கொடுக்கேன். நீங்கள் அதில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு தான் கேட்டிருக்காங்க இது எத்தனை மீட்டருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 மீட்ரு. என்னை வந்து கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோலையுமே நான் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ கீழே வந்து போட்டிருக்காங்க. எஸ், எனக்கும் இதே போல் நடந்துச்சு, நானும் நல்லா திட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்பிக்கிட்டே இருக்க நம்மளை வந்து ரொம்ப ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக உஷாராக இருந்துக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்மள்கிட்ட ரொம்ப நெருங்குற மாதிரி பழகுவாங்க. கடைசி அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதோடைய நோக்கத்துக்காக தான் நம்மக்கிட்ட பழகுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இன்ட்ரோவில் 2 times வெல்கம்னு சொல்கிறீங்க, காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வெல்கம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த சொல்கிறேன்ல, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு 2 times வந்து வெல்கம் சொல்கிறீங்க அப்படின்னு காமெடியாக இருக்கா அவங்களுக்கு. சரிங்க, சிரிச்சுக்கோங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன்ட்டே வச்சுக்கோங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னால் கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியல. அதுக்கப்புறம் இதை மட்டும் நான் ரொம்ப நாளாச்சு இதை எழுதி வச்சுமே 1 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் எடுக்கேன். வேறு எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஒரே தான் அந்த உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, எந்த ஊர், இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. எத்தனை தடவை வீடியோ போட்டாலும் திருப்பி கேட்க தான் செய்கிறீங்க. அதுக்கு நான் எத்தனை தடவை தான் பதில் சொல்லன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சில பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்ன இவ தொடர்ந்து இதையே சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதுசாக இருக்கிற கொஸ்டினை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.